ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அது பிறகு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பரோட கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின்பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஏ செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள காட்டியிருக்கு. உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களோட ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மூலாசரன் மந்திரத்துமணி නලින්ද අයියා එපා වෙලා ඇතිනේ මෙච්චර මට ඒක තේරෙනවා. ඒ නිසා මම ඔයාලට ගහන්න යන්නේ. මම හොඳ දෙයක් ටිකක් කියන්න යන්නේ. මම දෙමළෙන් කියන්න පොඩ්ඩක් කරුණාකරලා මේක අහන්න. வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் எங்களுடைய தேசத்தின் தெய்வங்களை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைய தினம் சுகாதாரத்துறையிலே இந்த கடைசி கதை, அதாவது இந்த பிலிதுரு கதா மாதிரி அந்த கடைசி சமரியை பண்ணுவதில் மிகவும் சந்தோஷம். என்னென்றால் முக்கியமாக வருவோம் 2 விடயங்களை சொல்ல வரேன். நான் இந்த மருத்துவத்துறையில் இந்த கடைசி கதையை எனக்கு சொல்ல வரத்துக்குரிய எனக்கு சிறப்பு என்னென்றால், எனக்கு சந்தோஷம் என்னென்றால், முதலாவது நான் ஒரு வைத்தியர், அதில் எனக்கு பெருமை. 2வது அதே மினிஸ்ட்ரியில் நானும் வேலை செய்திருக்கிறேன், உங்களுடைய மினிஸ்ட்ரியில் வேலை இருக்கிறேன். 3வது இலங்கையில் முதலாக ஒரு சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது, கிரீன் மெடிக்கல் ஸ்கூல் என்று சொல்லி மேனிஃபாயில் இருக்கிறது. அதை விக்கிபீடியாவில் பார்க்கலாம். சாமுவேல் ஃபிஷ் கிரீன் என்று சொல்லப்படுவர் தான் அந்த முதல் ஸ்ரீலங்காவின் 1848 ஆண்டு முதல் சிலோன் மெடிக்கல் ஸ்கூல் வந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவ இடம். அதை நீங்கள் பாதுகாத்தால் சந்தோஷம். நான் ஒரு பேச்சுக்கள் சொல்லுகிறேன். 2வது நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால் ட்ரீட் பண்ணப்பட்ட ஆக்கள், அதையும் சொல்லிக்கொண்டு 3வது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு 5 சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன். நலிந்தையா பயப்பட வேண்டாம், சொன்னதை தான் சமரைஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷம் அடித்ததை தான் திருப்பி சமரைஸ் பண்ணுறேன். நாவே பயப்பட வேண்டாம். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலை. அது பிறகு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பரோட கொண்டு தந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின்பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்து நான் உங்களுக்கு அக்கௌண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஏ செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள காட்டியிருக்கு. நான் பழைய கதைகளை எடுத்து பாருங்க, அது உண்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாகவே சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு